வணக்கம். நான் கிருபாகரன், சென்னையில் இருக்கிறேன். 2 நாள் நவகிரக தலங்களின் சுற்றுலாவிற்காக முதல் நாளில் ஸ்ரீ பாக்கியலட்சுமி டிராவல் அலுவலகத்தை அணுகிய போது ஒரு நல்ல வரவேற்பும் ஒரு தெளிவான விவரங்களையும் என்னிடம் கூறி என்னிடம் வெறும் முன்பணம் மட்டுமே வாங்கி கொண்டார்கள். குறிப்பிட்ட இடத்தில் எந்த நேரத்தில் பஸ் நிற்கும், எப்படி வரணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அறிவுறுத்தினாங்க. நாங்களும் அதே நேரத்தில் கரெக்டாக வந்துட்டோம். அண்ணா நகர் வெஸ்ட் டெப்போவுக்கு பேருந்தும் சரியான நேரத்தில் வந்துடுச்சு. எங்களை அழைச்சிக்கிட்டு மறுநாள் காலையில் ஒரு இடத்துல நிறுத்தி ஃப்ரெஷ்அப் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணாங்க. எங்களுக்கு காலையில் டிஃபன் இவங்களே சமையல்காரங்களை கூப்பிட்டு வந்து எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து ரொம்ப சுவையான ஒரு சிற்றுண்டியை எங்களுக்கு கொடுத்தாங்க. அதே போல் மதிய உணவும் அற்புதமான உணவு. நான் எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கேன், பட் இது போல் ஒரு நல்ல ஒரு சமையலே நான் சாப்பிட்டதில்லை. அந்த சமையல்காரரை நேரில் அழைத்து நான் பாராட்டினேன். அதே மாதிரி இந்த பேருந்தின் ஓட்டுநர் அவ்வளவு கனிவாக எல்லோரிடமும் எந்த இடத்துல நான் நிறுத்துகிறேன், நீங்கள் எப்படி வரணும், எவ்வளோ விரைவாக நீங்கள் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாக்கா நாங்கள் இந்த சுற்றுலா தலங்களில் குறிப்பிடப்படாத மற்ற கோயில்களுக்கு நாங்கள் கூட்டு போவோம்னு சொல்லி இன்னைக்கு காலையில் மிக அற்புதமாக முருகப்பெருமானின் அறுவடை வீடுகளில் ஒன்றான 4ஆம் படை வீடான சுவாமி மலைக்கு அழைத்து சென்று எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தரிசனத்தை எங்களுக்கு செஞ்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு திருநள்ளாறு முடிச்ச பிறகு அங்கிருந்து திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு அபிராமி உடனுரை அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான தரிசனமும் எங்களுக்கு கிடைச்சது. இது அத்தனைக்கும் உங்களுடைய பேருந்து ஓட்டுநருக்கும் எங்களுடன் பயணித்த தங்கராஜுக்கும் எங்களுடைய நன்றியை மனப்பூர்வமாக கூறிக்கொள்கிறோம். பாக்கியலட்சுமி டிராவலுக்கு எங்களுடைய பாராட்டுகள். இது போன்ற நல்ல ஒரு சுற்றுலாக்களை எங்கள் ஏற்பாடு செய்யும் போது எங்களுக்கு தகவல் தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.